எல்லோருக்கும் வணக்கம். நான் கேரள தந்திரி பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒரு அன்பர் வீட்டிலே இறந்தவர்களுடைய படங்களை வைத்து பூஜை செய்யலாமா என்று கேட்டிருந்தார். பொதுவாக வீட்டில் நாம் இறந்தவர்களுடைய படத்தை வைத்து பூஜை செய்வது அவ்வளவாக நல்லது அல்ல. உங்கள் மனசு கேட்கல, ஒரு மன திருப்திக்காக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை தனியாக செய்யுங்க. பூஜை ரூமில் எக்காரணம் கொண்டும் இறந்தவர்களுடைய படங்களை வைக்கக்கூடாது. ஏன்னா இறந்த ஆத்மாக்களை நாம் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தவசம் கொடுக்கும் பொழுது, சிரார்த்தம் செய்யும் பொழுது அவர்களை அழைப்பது மட்டுமே நல்லது. ஏன்னா ஆத்மாக்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். என்கிட்ட நிறைய பேர் வர்றவங்க பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய பேருக்கு தொல்லை இருப்பது எதனாலனா அவங்க வீட்டில் ஆத்மாக்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். அப்படி இருப்பதற்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த ஃபோட்டோக்களை வைத்துக்கொண்டு அந்த ஆத்மாக்களுக்கு எதையோ ஒன்று படைக்கிறது, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. விளக்கேற்றுறது, அதுக்கு ஏதோ ஒன்று படைக்கிறது, இது மாதிரிலாம் செய்வதனால் அந்த ஆத்மாக்கள் தாராளமாக உங்கள் வீட்டிற்குள் இருந்து கொண்டு, அதாவது முக்தி அடையாத ஆத்மாக்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் கூடுமான வரையிலும் இறந்தவர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. வணக்கம்.